Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mohan. Top 3 Hollywood best movies என்னங்கறத இந்த வீடியோல நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். இந்த மூணு படமே தமிழ் டப்ல இல்ல. லவ்வர், குட் நைட், அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் மூவில லீடர்ல எடுத்து நடிச்ச நம்ம ஹீரோவான மணிகண்டன் சஜஸ்ட் பண்ண மூணு ஹாலிவுட் தரமான த்ரில்லர் மூவிஸ் என்னங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. மூணுமே தரமான மூவி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாட் ஃபர்ஸ்ட் 2007ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி. காமெடியை ஃபோக்கஸ் பண்ணி தரமா எடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. அதனாலேயே அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுறாங்க. கிரைமே இல்லாத ஊர் எப்படி இவ்வளவு கிளீனா நீட்டா இருக்கும்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ எடுத்து இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது ஹீரோக்கு தொடர்ச்சியா தெரிய உண்மை என்ன, அந்த ஊர்ல நடக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன சம்பவம் பண்ணாருங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வாட்சான மூவி 18+ தான். தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிபடி வயலன்ஸை நிறைச்சு திணிச்சு வச்சு எடுத்திருக்காங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க கதற கதற வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. படத்துல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். சைமன் பெக் அண்ட் நிக் ஃப்ரோஸ்டோட காம்பினேஷன் இந்த மூவில செம்மையா கிளிக் ஆஃப் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான நல்ல கண்டென்ட் உள்ள மூவி தான். தமிழ்ல நம்ம அருள்நிதி நடிச்ச 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரையுமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த மூவியோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேமிலி காமெடி டிராமா ஸ்டைல தான் உருட்டி பரட்டி இருந்தாங்க. பட் இந்த மூவில இவங்க பண்ண சம்பவமே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கிரீன் பிளே போறதுக்குள்ள ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்லோனஸ் இல்ல உங்களால ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த ஹாட் ஃபர்ஸ்ட் மூவிக்கு தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 அவுட் ஆஃப் 10. டோன்ட் மிஸ் இட். ஒரு நல்ல ஆக்ஷன் ஹாலிவுட் டிராமா மூவி. நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஷான் ஆஃப் டெட் 2007ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ நார்மலான போரிங்கான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. லவ்லியுமே அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஹீரோயினை கூட்டிட்டு பாருக்கு போறதுல என்னடா பிரச்சனை, இதெல்லாம் ஈஸியான டாஸ்க் ஹீரோ பண்ணிடுவாருன்னு நினைக்கும் போதுதான் ஊருக்குள்ள ஜாம்பி பிரேக் டவுன் ஆகுது. ஜாம்பி கிட்ட மாட்டிக்காம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு பாருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நடுவில் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா பாருக்கு போனாரா, அவர் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் தமிழ்ல ரிலீஸ் ஆன மிருதன் மூவியுமே உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. பட் தமிழ்ல ரிலீஸ் ஆன மூவியை ஓவர் ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலாவை திணிச்சு பயங்கர போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மூவில ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபேண்டசி காமெடி டிராமா ஸ்டைல்ல வச்சு சம்பவம் பண்ணியிருந்தது மூவில நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி டிராமாவும் செகண்ட் ஹாஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டோன்லயும் ஹைலைட் பண்ணி கிளைமேக்ஸ்ல நீட்டான ஒரு எண்டிங்கை கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு காமெடி டிராமா டோன்லயே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவிலுமே பாத்தீங்கன்னா சைமன் பெக் தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா எட்கர் ரைட். அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது எட்கர் ரைட் தான். அது மட்டும் இல்லாம ஹாட் ஃபர்ஸ்ட் மூவியும் இவரு தான் டைரக்ட் பண்ணாரு. இந்த மூவிலுமே ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாங்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூவி தான் இது. சினிமா லவர்ஸா இருந்தா என்ஜாய் பண்ற மாதிரியான நிறைய ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி எல்லா இடத்துலயுமே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான சீக்வன்ஸா அடுத்தடுத்து பிரசென்ட் பண்ணி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் பிலிம்ல ஒரு டார்க் காமெடியை மிக்ஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணி ஃபேண்டசி டிராமாவே ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மாதிரி பிரசென்ட் பண்ணதெல்லாம் வாட் இஃப் கான்செப்டே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இங்க இருந்தா இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஷான் ஆஃப் டெட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லாக்கி 2011ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டோன்ல தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவில வெனம் லெடில எடுத்து நடிச்ச நம்ம டாம் ஹார்டி தான் பிளே பண்ணிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு BMW காரு, ஒரே ஒரு போனு, நம்ம கதையோட ஹீரோவை மட்டுமே வச்சு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவியை இந்த அளவுக்கு சூப்பரா பண்ண முடியுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்த்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தை பார்த்து ஏகப்பட்ட சோலோ ஹீரோ மூவிஸ் வந்திருக்கு. அதுக்கு முதல் எக்ஸாம்பிளா பார்த்திபனோட ஒத்த செருப்பை சொல்லலாம். இந்த மூவி தான் அந்த படத்துக்குமே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பட் இது ஒரு தரமான த்ரில்லர் மூவி. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டுக்கு பஞ்சமே இல்லாத லெவலுக்கு கிளைமேக்ஸ்ல கூட ஜஸ்டிஃபை பண்ணிருக்க அளவுக்கு. பட் இந்த மூவியுமே பாத்தீங்கன்னா லைட்டா பரிடுங்கிற மூவியை இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு ஸ்டோரி லைன் மட்டும் நிறைய இடத்துல சிமிலரா மேட்ச் ஆச்சு. அண்ட் படத்துல அன்எக்ஸ்பெக்டடான சீன்ஸை வச்சு அன்பிரெடிக்டபிளான சீக்வன்ஸ் ஆஃப் நரேஷன்ல ஸ்கிரீன் பேல மிரட்டி விட்டு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லரா பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. சினிமா அண்ட் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு தரமான 3 ஹாலிவுட் மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 மூவியுமே தமிழ் டப்ல இல்லங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மணிகண்டனோட சஜஷன்ஸ் எவ்வளவு தரமா இருந்துச்சுங்கிறது இந்த 3 படத்தை நீங்க விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த லாக்கி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 அவுட் ஆஃப் 10.
இந்த வர்த்து வர்மா செக்மெண்ட்ல ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மூவிஸ் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளோட செகண்ட் சேனலான கிரிட்டிக்ஸ் மோகன் ரியாக்ட்ஸ்க்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை, see you and love you all.